Thank you. Yeah. Okay. Okay. So விரஜானாக்க ரஜோகுணத்திலிருந்து விடுபட்டவள்னு அர்த்தம். விரஜா விரஜா விஸ்வத்தோமுகி. விஸ்வம் அனைத்து உலகத்திலயும் அவன் முகம் இருக்கான். நம்ம அதிலே பார்த்திருக்கோமே, சகஸ்ர சீர்ஷா, 1000 தலை இருக்கு, 1000 முகம் இருக்கு. சோ அந்த கடைசியில இந்த சகஸ்ரார சக்கரத்துல வரும்போது சர்வத்தோமுகின்னு வரும். சோ அதேதான் விஸ்வத்தோமுகி. பிரத்யேக் ரூபா பராகாஷா பிராணதா பிராணரூபிணி. பிரத்யேக்கு சொல்லியிருக்கேன், லுக்கிங் இன்வர்டு. சோ பிரத்யேக் ரூபா அவ வந்து முன்னால கூட எங்கேயோ வந்தது, பிரத்யேக் சித்தி ரூபா அப்படின்னு வரும். இது பிரத்யேக் ரூபா, இன்சைடு, இன்ட்ரோவர்ட். ராதர் தே டோன்ட் அவ தன் யோகிகளுடைய இதுவே பார்த்தா அவ பிரகடனப்படுத்தி காமிக்கு இன்டர்னலாவே தே கோ இன்சைட் வித்தின் தெம்செல்வ்ஸ். அதுதான் பிரத்யேக் ரூபா. சோ இன்டர்னல் உருவமா இருக்கா பிரத்யேக் ரூபா. பராகாஷா, ஆகாசம் தெரியும், இட்ஸ் வெட்ட வெளி, அவ்வளவு தூரம் இருக்கு. அந்த ஆகாசம் பராகாசம், உயர்ந்த ஆகாசம். சோ முன்னால ஒரு இடத்துல பார்த்தோம் தஹர் ஆகாசம், ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற ஆகாசம். சோ ஆகாசம் சொல்லும்போது பலவிதமான ஸ்பேஸ், இட் இஸ் ஒன்லி ஸ்பேஸ். So what we see is regular akasham, and then beyond that, better than this, supreme akasham ங்கிறது ஒண்ணு இருக்கு. அதோடைய சூக்ஷ்ம ரூபம் வந்து உன்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கு. அது ஹிருதய தஹர ஆகாசம், தஹர ஆகாசம், குட்டி ஆகாசம். சோ அந்த ஆகாஷ ரூபிணியா இருக்கா அவ. பராகாஷா பிராணதா, பிராணனை கொடுக்கறா, உயிர் கொடுக்கறா எல்லாருக்கும். அந்த பை சோ டூயிங் ஷி இஸ் தி மதர். இந்த இதுல கூட ஐ திங்க் இந்த அபிராமி அந்தாதியில வருதுன்னு நினைக்கிறேன், சௌந்தரிய லகரியில நிச்சயமாவே வருது. அவ சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு கூட ஒரு நாள் இந்த தாட்டங்க மகிமான தாட்டங்கத்தை எடுத்து போடுறான்னு பார்த்தோம். அதுல வந்து இவர் சிவன் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு விஷத்தை குடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு பயம் பிடிச்சு போயிடுறது அம்பாளுக்கு. அவர் அப்படியே கழுத்து அப்படியே இதோட இதுக்கு மேல விஷம் உள்ள இறங்கக்கூடாதுன்னு பிடிச்சு விடுறா. சோ அதுல என்ன வரும்னாக்க, என்னமோ அபிராமி அந்தாதியில ஏதோ ஒரு விடம் கண்ட கண்ணனுக்கு விடமுண்ட கண்டனுக்கு ஏதோ உயிரையே நீ கொடுத்தங்கிற மாதிரி வரும் அபிராமி அந்தாதியில. அந்த மீனிங்ல வர எனக்கு என்னதுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதே மாதிரி சௌந்தரிய லகரியில சொல்லுவா, அமிர்த மத்தனம் அப்போ தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சி எடுத்த அமிர்தத்தை தேவர்கள்லாம் சாப்பிடுறா. ஆனா அந்த தேவர்களுக்கும் ஒரு காலத்துல அழிவு இருக்கு. ஆனா விஷத்தை சாப்பிட்ட பகவானுக்கு, சிவனுக்கு அழிவே இல்லை. அதுக்கு காரணம் இவளோட தாட்டங்கத்தோட மகிமையினாலதான். இவதான் உயிரே கொடுத்திருக்கா அவருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். அதான் பிராணதா, பிராணனை கொடுக்கறா. பிராணதா பிராணரூபிணி, பிராணனுடைய உருவமாவே. இந்த பிராணன்னு சொல்லும் போது நம்ம உடம்புல 5 பிராணன் இருக்கு அப்படின்பா. இது நம்ம நேவதி எல்லாம் பண்றதே சொன்னோம் இல்லையா, பிராணாய ஸ்வாஹா, அப்பானாய ஸ்வாஹா, தியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா அப்படின்னு 5 பிராணன் நம்ம உடம்புல இருக்கு. முதல்ல பிராணன் சொல்றது வெறும்ன மூச்சு, ஏர் எடுக்கிறோம் உள்ள விடுறோம், அது பிராணன். அப்பானம்ங்கிறது, அப்பான பிராணன்ங்கிறது வாட் கெட்ஸ் பேட் திங்ஸ் அவுட், அது அப்பானம். சோ அந்த மாதிரி அதுவும் வேணுமே. வெறும்ன மூச்சு மட்டும் விட்டு இருந்தாக்க பாடியில வந்து டாக்ஸின் சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்றது, அது வெளியில போறதுக்கு அப்பானம் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வியானாய ஸ்வாகா, உடம்பு எடுக்கிற சத்த பரப்பணும், பாடி முழுக்க கொண்டு போகணும், அது வியானாய ஸ்வாகா. அப்புறம் உதானாய ஸ்வாகாங்கிறது வந்து இது சாப்பிட்டது ஜீரணமாகணும், மேல இருந்து கீழே போகணும், அதுக்கு வந்து பிட்ஸ் இந்த இது படி போயாகணும். சாப்பாடு கீழே இறங்கணும், அது வந்து அது டைஜஸ்ட் ஆகணும், அந்த ஜீரணமாகி பல இடங்களுக்கு போகணும். சோ அதுக்கு ஹெல்ப் பண்றது உதானம். அப்புறம் சமானாய ஸ்வாகா, ஒரு பேலன்ஸ் பண்றது. சோ இந்த மாதிரி 5 விதமான பிராணன் நம்ம உடம்புல இருக்கு. அந்த பிராணன், அந்த 5 வித பிராணனோட உருவமாக அவ இருக்கா. பிராணரூபிணி. மார்த்தாண்ட பைரவாராத்யா மந்திரிணின் எஸ்தே ராஜ்ய தூகு. மார்த்தாண்ட பைரவனால் பூஜிக்கப்படுகிறாள் அப்படின்னு அர்த்தம். மார்த்தாண்டன்னா யாரு? சூரியன். சூரியன் வந்து, சூரியனுக்கு பேரு மார்த்தாண்டன்னு பேரு. திருச்செந்தூர் போன பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏர்லி மார்னிங் பண்ற பூஜை பேரு உதய மார்த்தாண்ட பூஜைன்னு சொல்லுவா.
ஏர்லி மார்னிங் மார்த்தாண்ட பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவா. மார்த்தாண்ட சிவனை பத்தி ஐ மீன் இந்த சூரியன் ஒரு சும்மா லிட்ரல் மீனிங் என்ன சொல்றான்னா, கடலுக்குள்ள அண்டம்னா எக், கடலுக்குள்ள இருந்து வெளியில கிளம்பி வர மாதிரி இருக்குது பார்த்தாக்க ஏர்லி மார்னிங் பார்த்தா. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ டெட் எக். மார்த்த அண்டம், டெட்டான மிருத்த அண்டம், செத்துப்போன இது மாதிரி இருக்கான், அது கிளம்பி வருதுங்கிறதுக்கு சூரியனுக்கே மார்த்தாண்டன்னு அது ஒரு சும்மா லிட்ரல் மீனிங். பட் இன்னொன்னு என்னன்னா, இன்சைட் மீனிங் என்னன்னா, இது அதித்தியோடைய குழந்தை சூரியன். அது என்னமோ அவளுக்கு சம் ப்ராப்ளம் ஆகி அந்த ஏர்லியா குழந்தை மாதிரி பிறந்துடுறது. இட்ஸ் நாட், இட் ஹாசன்ட் டேக்கன் தி ஃபுல் ஃபார்ம் yet. அப்ப இட் இஸ் டெட், வெளியில வந்துடுறது, அண்டமா இருக்கும் போதே வெளியில வந்துடுது. பிஃபோர் இட் ஹஸ் டேக்கன் ஃபுல் ஃபார்ம் அண்ட் grown inside the womb. அப்ப ரொம்ப வருத்தப்படுறா அவ. ஏன்னா அதித்தி எத்தனையோ இந்த பயோவிரதம், ஏதோ இந்த பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் எல்லாம் இருந்து பிறந்த குழந்தை பிறக்க போறது, இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு அவ வருத்தப்படுறா. அப்ப அந்த சூரிய பகவான்கிறவர் சூரியனோட ஒளியாக இருந்துட்டு இருக்கேன், அந்த தத்துவத்தை ரொம்ப ப்ரே பண்ணிட்டு கடைசியில அதுக்கு உயிர் வருது. மிருத்த அண்டம், இறந்து போன முட்டைன்னு பேரு மார்த்தாண்டன்னாக்க. அது பிறந்து வந்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு உருவத்துல வந்துருக்கான் பைரவன். பைரவன்னா பயப்படுத்தக்கூடிய உருவம் இருக்குன்னு அர்த்தம். பீரு அப்படின்னாலே பயம். சோ அந்த பயமுறுத்துற மாதிரி உருவத்துல அது வந்துதான். அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி அத சூரியனை இவாளுடைய பிள்ளைன்னு சொல்லி அழகாக்கி கொண்டு வந்துடுறா. ஒளியோட அவர் வர்றார். அவர் அந்த பயங்கர உருவமும் அந்த இதுல இருந்து வந்ததுனால அவர் அந்த இடத்துல அவருக்கு பேரு மார்த்தாண்ட பைரவர்னு பேரு. அத ஆராதனை பண்ற பேர் பைரவர்கள். அந்த பைரவர்கள் யாரு? சிவனுடைய அதர் அம்சம். அதனால இந்த மார்த்தாண்ட பைரவா ஆராத்யா மந்திரினி நியஸ்தராஜ தூகு. சோ பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் இருக்கான்னு நம்ம பார்த்தோம், 8 பேர் பைரவர்கள். அது மாதிரி அதுல ஒருத்தர் மார்த்தாண்ட பைரவர். சோ மார்த்தாண்ட பைரவரால் பூஜிக்கப்பட்டவள் மார்த்தாண்ட பைரவாராத்யா மந்திரினி நியஸ்த ராஜ்ய தூகு. இந்த மந்திரினி முதல்ல பார்த்தோமே, மந்திரினி தண்டினின்னு வார் டயத்துல வரா இல்லையா, அந்த மந்திரினிக்கு ராஜ்யத்தை கொடுத்து நீ இந்த இடத்த பார்த்துக்கோன்னு கொடுத்துடுறாளாம். மந்திரினி நியஸ்த ராஜ்ய தூகு. அப்புறம் திரிபுரேஷி, இதோட நிறுத்தின்றோம், கொஞ்சம் படிப்போம். ஆமா, இத வேணா சொல்லிடுறேன். திரிபுரேஷி ஜெயத்சேனா நிஸ்திரைகுண்யா பரா பரா. திரிபுரேஷி திருப்புரத்துடைய ஈசி. திருப்புரம்ங்கிறதுக்கே பல அர்த்தங்கள் சொன்னோம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னாக்க, இந்த 9 ஆவரணங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் உள்ள தலைவி, லீடர், அந்த லீடருக்கு திரிபுரா, திரிபுரேஷி, திரிபுரேஸ்வரி, திரிபுர ஈஸ்வரி, இந்த மாதிரி எல்லாம் திரிபுரன்னே வரும். சோ அதுல ஒன் ஆஃப் தி லீடர்ஸ் ஆஃப் தி ஒரு செட் ஆஃப் யோகினிஸ்க்கு உள்ள லீடர் பேரு திரிபுரேஷி. திரிபுரேஷி ஜெயத் சேனா, ஜெயம் வெற்றி உள்ள சேனையுடையவள். நிஸ்திரைகுண்யா, அந்த 3 குணம் பார்த்தோம், 3 குணமும் இல்லாதவள். அதுல திரிகுணாத்மிகா, 3 குணமும் நிறைந்தவள். நீங்க 3 குணமும் கிடையாது. குணம் வேணும் on the physical level for human beings to understand it. It is inevitable, but the ultimate goal is not to have any guna. Nistraigunya, ஆமா, ஜெயத்சேனா நிஸ்திரைகுண்யா பரா அபரா. பரமும் அவளே தான், அப்புறமும் அவள் தான். பரம்னா ரொம்ப வசதி, அப்புறம்னா கொஞ்சம் மட்டம். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், இந்த பரா அபரான்னு சொல்லும்போது சிவன் எல்லாம் பரா சூப்பர், சக்தி எல்லாம் அபரம், லிட்டில் பிட் லோவர் லெவல்ங்கிற அர்த்தத்துல. ஈவன் தோ நம்ம இங்க இவளதான் சுப்ரீம் சொல்றோம், பட் பொதுவா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சுத்த வித்யா அண்ட் அடுத்தது கொஞ்சம் வாட் அதர் வித்யாஸ், அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். பராவும் அவளே, அபராவும் அவளே தான். ஓகே, படிப்போமா? நேத்திக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? கொஞ்சம் தான் இருக்கு. ஆமா, 8 நிமிஷம் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், நேத்துல இருந்து படிப்போமா? திரேட்சரி ராஜராஜேஸ்வரியில இருந்து இல்லையா? இல்ல, அது ரொம்ப முன்னால போயிடுறது. அதுக்கப்புறம் வந்துட்டோம், நம்ம வந்துட்டோமா? சரி, ஆமா. I think let us to be safe. இல்ல இந்த 144ல இருந்து படிக்கிறோம். 130.
134. Okay, okay. ஆமா சரி 144. 144. 144. ஆமா. பாக்யாப்தி சந்திரிகா. வாக்கியாப்தி சந்திரிகா அதுல இருந்து. அது நேத்திக்கே நம்ம படிக்கலையே, அதனால ஒரு நேத்திக்கே நிமிஷம் மீனா, நேத்து படிக்கல. ஓ படிக்கிறத சொல்றேனா? படிக்கிறது அதுக்கு முன்னாடி வரும். ரீடிங், யா ரீடிங் ரிப்பீட்டிங் RR. அது வந்து இதுல இருந்து எடுத்துப்போம். தீக்ஷிதா தைத்திய சம்னில இருந்து எடுத்துப்போம். யாரு ரேவதி சொல்றியா? பாலாஜி பாலா. दीक्षिता दैत्य शमनी सर्वलोकवशंकरी. दीक्षिता दैत्य समनी सर्वलोकवशंकरी. सर्वार्थदात्री सावित्री सच्चिदानंद रूपिणी. सर्वार्थदात्री सावित्री सच्चिदानंद रूपिणी. सर्वार्थदात्री सावित्री सच्चिदानंद रूपिणी. सर्वार्थदात्री सावित्री सच्चिदानंद रूपिणी. देशकाला परिच्छिन्ना सर्वगा सर्वमोहिनी. देशकाला परिच्छिन्ना सर्वगा सर्वमोहिनी. सरस्वती शास्त्रमयी गुहाम्बा गुह्यरूपिणी. सरस्वती शास्त्रमयी गुहाम्बा गुह्यरूपिणी. सर्वोपाधि विनिर्मुक्ता सदा शिवपतिव्रता. सर्वोपाधि विनिर्मुक्ता सदा शिवपतिव्रता. संप्रदायेश्वरी साध्वी, அந்த த்வி ஞாபகம் வச்சுக்கோ. संप्रदायेश्वरी साध्वी गुरुमंडल रूपिणी. संप्रदायेश्वरी साध्वी गुरुमंडल रूपिणी. रेवती, the other रेवती. कुलोत्तीर्णा भगाराध्या माया मधुमती मही. कुलोत्तीर्णा भगाराध्या माया मधुमती मही. गणाम्बा गुह्यकाराध्या कोमलांगी गुरुप्रिया. गणाम्बा गुह्यकाराध्या कोमलांगी गुरुप्रिया. स्वतंत्रा सर्वतंत्रेशी दक्षिणामूर्ति रूपिणी. स्वतंत्रा सर्वतंत्रेशी दक्षिणामूर्ति रूपिणी. सनकादि समाराध्या शिवज्ञान प्रदायिनी. सनकादि समाराध्या शिवज्ञान प्रदायिनी. चित्कलानंद कलिका प्रेम रूपा प्रियंकरी. कला आनंद कलिका प्रेम रूपा प्रियंकरी. नाम पारायण प्रीता नंदी विद्या नटेश्वरी. नाम पारायण प्रीता नंदी विद्या नटेश्वरी. उमा நீங்க சொல்றேளா? मिथ्या अनम्यूट பண்ணீங்க. मिथ्या जगद अधिष्ठाना मुक्तिदा मुक्ति रूपिणी. मिथ्या जगद अधिष्ठाना मुक्तिदा मुक्ति रूपिणी. लास्य प्रिया लयकरी लज्जा रंभादि वंदिता. प्रिया लयकरी लज्जा रंभादि वंदिता. இந்த கான்டெக்ஸ்ட்ல ஒண்ணே ஒரு விஷயம் லேட்டரா நான் பார்த்தேன். லஜ்ஜானாக்க மாடஸ்டின்னு அர்த்தம், வெக்கம்னுட்டு. இன்னொன்னு என்னன்னா, அந்த லஜ்ஜைங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஹ்ரீம்னு ஒரு வார்த்தை இருக்கு. லஜ்ஜைக்கு ஹ்ரீம்னுட்டும், ஹ்ரீமத்தின்னு ஒரு இடத்துல பார்த்தோம். ஹ்ரீம்காரி, ஹ்ரீமதி, அந்த ஹ்ரீம்ங்கிற அக்ஷரத்தை இந்த இடத்துல சொல்றான். Lajjanati, it's not just a woman's modesty, it also refers to the mantram which is Hrim. Bhavadava Sudha Vrishti Paparanyadavanala. Bhavadava Sudha Vrishti Paparanyadavanala. Daurbhagyatula Vatula Jaradhvantara Viprabha.
दौर्भाग्यतूलवातूला जराध्वान्तरवि रोग पर्वत दंभोलिर मृत्यु दारु कुठारिका श्लोक इङ्गिते इल्ल ரோக ஆ? ஓ விட்டுட்டேனா பாக்யாதி சந்திரிகா நீங்க கவனிக்கிறீங்களான்னு பார்த்தேன். ஓகே भाग्याब्धि चंद्रिका भक्त चित्त केकी घना घना भाग्याब्धि चन्द्रिका भक्त चित्तकेकि घना घना रोग पर्वत दंभोलिर मृत्यु दारु कुठारिका योग पर्वत दंभोलि मृत्युदारु कुठारिका. ओके ओके पर मीनाचल महेश्वरी महाकाली महाग्रासा महाशना महेश्वरी महाकाली महाक्रासा महाशना अपर्णा चंडिका चंडमुंडा सुरनिषूदिनी अपर्णा चंडिका चंडमुंडा सुरनिषूदिनी अப்புறம் अक्षरात्मिका सर्वलोकेशी विश्वधारिणी क्षराक्षरात्मिका सर्वलोकेशी विश्वधारिणी त्रिवर्गदात्री सुभगा त्र्यंबका त्रिगुणात्मिका त्रिवर्गदात्रिका त्रिवर्गदात्री त्रिभगा त्र्यंबका त्रिगुणात्मिका त्र्यंबका 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 त्रिगुणात्मिका स्वर्गापवर्गदा शुद्धा जपा पुष्पनिभा कृतिः स्वर्गापवर्गदा शुद्धा जपा पुष्पनिभा कृतिः ओजोवती द्युतिधरा यज्ञ रूपा प्रियव्रता ओजोवती द्युतिधरा यज्ञ रूपा प्रियव्रता. ओके म्यूट பண்ணிக்கோ. நீங்க ராதா சொல்றீங்களா? ரெடியா? ஓகே அன்மியூட் பண்ணீங்க. दुराराध्या दुराधर्षा पाटली कुसुम प्रिया दुराराध्या दुरादर्शा पाडली कुसुमप्रिया महती मेरुनिलया मंदार कुसुम प्रिया महती मेरुनिलया मंदार कुसुमप्रिया वीराराध्या विराट रूपा विरजा विश्वतो मुखी वीराराध्या विराड्रूपा विरजा विश्वतोमुखी मुखी खा ரெண்டாவது க விஸ்வத்தோ முखी ன்னு சொல்லணும். கான அழுத்தி சொல்லணும். ஓகே प्रत्यग रूपा पराकाशा प्राणदा प्राणरूपिणी प्रत्यक रूपा पराकाशा प्राणदा प्राणरूपिणी मार्तांड भैरवाराध्या मंत्रिणी न्यस्तराज्यधूः मार्तांड भैरवाराध्या मन्त्रिणीन्द्यस्तराज्यधूः त्रिपुरेशी जयत्सेना निस्त्रैगुण्या परापरा त्रिपुरेशी जयत्सेना निस्त्रैगुण्या परापरा. அவ்வளவுதான் முடிச்சிட்டோம். சரியா? கரெக்டா முடிச்சிட்டோமே, பரவாயில்ல. வெரி குட். ஐ எம் இம்ப்ரெஸ்ட். சரி நாளைக்கு பார்ப்போம். இது போறதுல 150 முடிச்சிருக்கோம். 32 இருக்கு இன்னும். ஐ திங்க் 2 கிளாஸ் மேபி 3 அவ்வளவுதான். அதுக்கு மேல ஐ திங்க் இட் ப்ராபப்ளி அந்த 3 வாரம் தேர்ஸ்டே ஆரம்பிச்சோம் இல்லையா, அப்ப வென்ஸ்டேயோட முடிக்கும் போது கரெக்டா 3 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இழுத்துருவோம் அப்படி இப்படியுமா. ஏன்னா திரிசப்தாகம்னு சொல்லிக்கலாம். சப்தாகம்னாக்க ஒரே ஒரு வாரம், திரிசப்தாகம் 3 வாரங்கள். சரியா? ஓகே பார்க்கலாம். இது சொல்லுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி
சாந்திஹி. ஹரிஹி ஓம். தேங்க்யூ ஆல். சித்தி இருங்க, உங்களை போன்ல பிடிக்கவே முடியல. தேங்க்யூ இங்க இருங்க. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ. அப்புறம் பேசுறேன். Thank you so much எல்லாரும். Have a great day. Bye. சரி, பை பை. யாரு யாரு